செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வர்த்தக தளத்திற்கு 15 நாட்களுக்கு முன் வந்திருக்க வேண்டிய பருத்தி மூட்டைகள் இன்னும் வந்து சேர்ந்திருக்கவில்லை. இங்கிலாந்திற்கு பருத்தியை எடுத்துச் செல்ல வேண்டிய கப்பல் சென்னை துறைமுகத்தில் நங்கூரம் பாய்ச்சி காத்திருந்தது. அமெரிக்க மாகாணங்கள் இங்கிலாந்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டிருக்க இங்கிலாந்தின் ஆடை தொழிற்சாலைகள் சக்கரம் சுழல மெட்ராஸ் பருத்தி தேவையாயிருந்தது. ஒரு வழியாக கோவையிலிருந்து கிளம்பிய பருத்தி ஏற்றிய மாட்டு வண்டிகள் 2 மாத பயணத்திற்கு பின் சென்னை வந்தடைந்த பொழுது பழுப்பேறி மழையில் ஊறிப்போயிருந்த பருத்தி மூட்டைகள் பருத்தி போலவே தோன்றவில்லை. இந்திய துணைக்கண்டத்தில் கல் சாலைகள் அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்த காலகட்டம் அது. சங்க காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் சோழர் சாலை, பாண்டியர் சாலை, ராணி மங்கம்மாள் சாலை என பல சாலைகள் சொல்லப்பட்டாலும் அவை எல்லாமே மண் சாலைகள் தான், கல் சாலைகள் அல்ல. இந்த மண் சாலைகள் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மழைக்காலங்களில் இவை சேற்று சாலைகளாக மாறிடும். மழைக்காலங்களில் இந்த சாலைகள் இணைக்கக்கூடிய நகரங்கள் தனி தீவுகளாகவே மாறிடும். போக்குவரத்து என்பதே ஒரு நகரத்திற்கும் இன்னொரு நகரத்திற்கும் இருக்காது. இதுதான் வியாபாரத்திற்காக ஆங்கிலேயர்கள் தமிழகத்திற்கு வந்தபோது தமிழகத்தில் இருந்த போக்குவரத்தின் நிலை. சாலைகள் மட்டுமல்லாது போக்குவரத்து சிக்கலுக்குரியதாக இருந்தது. இங்கிலாந்து போல பெரிய கால்வாய்கள் இங்கே இல்லை, ஆறுகளும் இல்லை. அதனால் நீர்வழி போக்குவரத்து என்பது தமிழகத்தில் கிட்டத்தட்ட இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால் மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பொருட்களை கொண்டு செல்ல மாட்டு வண்டிகளையும் கொஞ்சம் விரைவாக செல்வதற்கு குதிரை வண்டிகளையும் பயன்படுத்தினாங்க. இது தவிர செல்வமுடைய செல்வந்தர்கள் ஆட்களை அமர்த்தி கொண்டு பல்லக்கின் மூலம் பயணம் செஞ்சாங்க. சாதாரண மனிதர்களுக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு நடையை தவிர வேறு வழி கிடையாது. தமிழகத்தில் தங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்ச கிழக்கிந்திய அதிகாரிகளுக்கு இவை எல்லாமே மிகப்பெரிய தடையாக இருந்தது. மதுரையிலிருந்து சென்னை செல்வதற்கு கிட்டத்தட்ட 15 நாட்கள் மாட்டு வண்டி பயணம். ஆனால் மழைக்காலத்தில் அது எப்போ வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. தவிர மாட்டு வண்டி மூலம் பொருட்களை ஏற்றி செல்வதுமே அதிக செலவு மிக்க ஒரு செயலாக இருந்தது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, கோவையிலிருந்து கடலூர் துறைமுகத்திற்கு மாட்டு வண்டிகளில் பருத்தி மூட்டையை ஏற்றிட்டு வருவதற்கான செலவு அந்த மொத்த பருத்தி விலையில் கிட்டத்தட்ட 8ல் 1 பங்கு. அரசுகள் பலவீனமாக இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த மாட்டு வண்டிகளை குறிவைத்து கொள்ளை நடப்பதும் வழிப்பறி நடப்பதும் ரொம்பவுமே அதிகமாக இருந்தது. தமிழகத்தில் தங்களுடைய வியாபாரத்தை உறுதி செய்ய உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதும் விரைவான போக்குவரத்தையும் பாதுகாப்பான போக்குவரத்தையும் ஏற்படுத்துவது அவசியம் அப்படின்னு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி உணர்ந்துச்சு. முதல்ல சாலைகளை மேம்படுத்துவது பற்றி தங்களுடைய கவனத்தை செலுத்தினாங்க. ஆனால் சாலைகள் மேம்படுத்தப்பட்டாலும் அதில் போவது என்னமோ மாட்டு வண்டிகள் தான். அவை மிக மிக மெதுவாகத்தான் வந்து சேர்ந்தது. இதனால் பெரிய பலனும் ஏற்படாது அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு புதிய தொழில்நுட்பம் இங்கிலாந்தில் ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தது. 1830ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில் நகரமான மான்செஸ்டரையும் லிவர்பூல் துறைமுகத்தையும் இணைக்கக்கூடிய முதல் நீராவியால் இயங்கக்கூடிய ரயில்வே பயன்பாட்டுக்கு வந்தது. இரு நகரங்களுக்கு இடையே இருந்த 10 மணி நேர கால தூரத்தை இந்த ரயில் பாதை வெறும் 2 மணி நேரமாக குறைச்சது. இந்த தொழில்நுட்பத்தை தமிழகத்தில் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சர் ஆர்தர் காட்டன் முடிவு செஞ்சார். 1830 இங்கிலாந்தில் தொடக்கப்பட்ட ரயில் பாதை 1835 அதாவது கிட்டத்தட்ட 5 வருடத்தில் மெட்ராஸுக்கு வந்துச்சு. இந்தியாவின் முதல் ரயில் பாதையான இந்த பாதை சென்னை சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து செங்குன்றம் வரை அமைக்கப்பட்டது. இதனை இயக்குவதற்கு இங்கிலாந்திலிருந்து ஒரு சிறிய ரக ரோட்டரி நீராவி என்ஜின் இறக்குமதி செய்யப்பட்டது. மாடோ குதிரையோ மனிதனோ இல்லாமல் செங்குன்றத்திலிருந்து கற்களை ஏற்றிக்கொண்டு சிந்தாதிரிப்பேட்டைக்கு இந்த ரயில் முதன்முறையாக வந்து சேர்ந்தபோது இந்திய வரலாற்றிலேயே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ரயில் தொழில்நுட்பம் பற்றி ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பொதுவாக சாலை மார்க்கத்தை விட ரயில் பயணம் மிக குறைந்த செலவு உடையதாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் அது இரும்பு தண்டவாளங்களின் மீது இயக்கப்படுவது. சாலையில் ஒரு பொருளை வண்டியில் வைத்து எடுத்து செல்வதை விட ரயிலில் எடுத்து செல்லும்போது கிட்டத்தட்ட 5ல் 1 பங்கு ஆற்றல் தான் தேவைப்படும். இந்த ஆற்றல் மிச்சம்தான் ரயில்வேயை மிக முக்கியமான பயன்பாட்டு கருவியாக உலகம் முழுவதும் மாற்ற வச்சது. 1835ஆம் ஆண்டு செயல்பட துவங்கிய இந்த பாதை இந்தியாவில் ரயில்வே சாத்தியமானது தான் அப்படிங்கிறத நிரூபித்த போதும் இந்தியாவிற்குள்ள ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய முதலீடுகள் எதுவுமே வரல. 1840களில் இங்கிலாந்தில் ரயில்வே பாதைகள் அமைப்பது மிக வேகமாக பல கம்பெனிகளால் செய்யப்பட்டு வந்தது. அப்படின்னாலும் இந்தியாவிற்குள்ள முதலீடு செய்வதற்கு இங்கிலாந்து செல்வந்தர்கள் முன் வரல. அதற்கு அவர்கள் சொன்ன மிக முக்கியமான காரணம்,
இந்தியாவிலிருந்து முதலீடை திரும்ப எடுப்பது கடினம். தவிர பிச்சைக்காரர்களின் நாடு எப்படி பணத்தை திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மை வேற இருந்தது. 1848ஆம் ஆண்டு இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற டல்ஹௌசி இந்தியாவின் பொருளாதார நிலை இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களின் கருத்துக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தார். தவிர 1840களில் இங்கிலாந்தில் நடந்த ரயில்வே புரட்சியும் நேரடியாக பார்த்த அனுபவம் அவருக்கு இருந்தது. இந்திய துறைமுகங்களை அதனுடைய விளைநிலங்களுடன் நேரடியாக இணைக்கணும் அப்படிங்கிறது தான் டல்ஹௌசியின் முக்கிய அறிவிப்பாக இருந்தது. இதன்படி இந்தியாவின் விளைநிலங்கள் எஃகின் மூலமாக இங்கிலாந்தின் தொழிற்சாலைகளுடன் நேரடியாக இணைக்கப்படும். அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பருத்தி ரயிலின் மூலமாக துறைமுகத்திற்கு சென்றடையும். அங்கிருந்து கப்பல் மூலமாக அது இங்கிலாந்தின் துறைமுகங்களுக்கு சென்றடையும். இங்கிலாந்து துறைமுகத்திலிருந்து அங்கிருக்கும் ரயில்வே மூலம் அங்கிருக்க தொழிலகங்களை போகும். இதன் மூலம் இந்திய பருத்தி இங்கிலாந்தில் நெசவு பொருட்களாக மாற்றம் பெறும். இதன் பிறகு இந்தியாவில் ரயில்வே அமைப்பதற்கான பணிகள் வேகம் எடுக்க துவங்கியது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை துறைமுகத்தை அதன் உள்பகுதிகளுடன் இணைப்பதற்கான ரயில்வே திட்ட பணிகள் துவங்குச்சு. லண்டன் நகரை தலைமையமாக கொண்டிருந்த மெட்ராஸ் ரயில்வே தமிழகத்தில் இந்த பணிகளை துவங்குவதற்கான உரிமையை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து பெற்றாங்க. மதராஸ் மாகாணத்தின் முதல் ரயில் பாதையாக ராயபுரத்திலிருந்து ஆற்காட்டை இணைக்கும் பணி துவங்குச்சு. ஆற்காடு முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு 2 காரணங்கள் இருந்தது. ஒன்று, ஆற்காடு அப்போது ஆற்காடு நவாபின் தலைமையிடம், அதனால் அரசியல் ரீதியாக அது முக்கியமான நகரமாக இருந்தது. இன்னொன்று, கடப்பா கர்னூலிலிருந்து வரக்கூடிய பருத்தி வண்டிகளும் கோவையிலிருந்து வரக்கூடிய பருத்தி வண்டிகளும் ஆற்காடு நகரத்திற்கு வந்து அங்கிருந்து தான் நேரடியாக சென்னை துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. மெட்ராஸ் ரயில்வே தண்டவாளங்களை அமைக்கும் பணியை மிக வேகமாக ஆரம்பித்தது. சென்னை துறைமுகத்திற்கும் ஆற்காட்டிற்கும் நடுவில் பெரிய மலைகளோ அல்லது ஆற்று பகுதியோ அல்லது அதிகமான ஏற்ற இறக்கமோ எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ரயில் தண்டவாளங்கள் அமைக்கும் பணி எளிமையாகவே நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டாலும் இதை இயக்குவதற்கான நீராவி இன்ஜின் என்பது மிக முக்கியம். இந்தியாவில் இந்த தொழில்நுட்பம் இல்லாத நேரத்தில் இங்கிலாந்திலிருந்து தான் நீராவி இன்ஜின் இறக்குமதி செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 13 டன் இருந்த இந்த நீராவி இன்ஜின் இங்கிலாந்திலிருந்து கப்பல் மூலமாக சென்னைக்கு வந்து சேர்ந்தது. சென்னையில் அப்போது துறைமுகம் இல்லை. கிட்டத்தட்ட கடற்கரையிலிருந்து 2 மைல் தூரத்தில் கடலில் நங்கூரம் பாய்ச்சி கப்பல் நிப்பாட்டப்பட்டிருக்கும். அந்த கப்பலில் இருந்து பொருட்கள் வள்ளங்களில் ஏற்றப்பட்டு கடற்கரைக்கு வந்து சேரும். இதுதான் அப்போது இருந்த சென்னை துறைமுகத்தின் நிலை. ஆனால் 13 டன் எடையுள்ள இந்த நீராவி இன்ஜினை கடற்கரைக்கு கொண்டு வர்றது அவ்வளவு எளிதாக இருக்கல. இதற்காக பல வள்ளங்கள் ஒன்றா கட்டப்பட்டு ஒரு புதிய படகு உருவாக்கப்பட்டது. அந்த படகின் மேலே ஒரு சிறிய ரக கிரேனும் கூட உருவாக்கப்பட்டது. கப்பலில் இருந்து இந்த நீராவி இன்ஜினை வள்ளத்தில் இறக்கி வைத்து கடற்கரைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நாளை ஆங்கிலேய அரசாங்கம் பொது விடுமுறையாகவே அறிவித்தது. கிட்டத்தட்ட சென்னை நகரத்தில் இருந்த மொத்த மக்களும் இதை வேடிக்கை பார்ப்பதற்காக சென்னை துறைமுகத்தில் கூடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. நீராவி இன்ஜின் இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டாலும் பெட்டிகள் சென்னையில் தான் உற்பத்தி செய்யப்பட்டது. சென்னையில் இருந்த சிம்சன் கம்பெனி அவற்றை உற்பத்தி செஞ்சது. சென்னை பின்னால் டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா அப்படின்னு பெயர் பெற்றுவதற்கான முதல் புள்ளி இதுன்னு கூட நம்ம சொல்லலாம். 1856ஆம் ஆண்டு ஜூலை 1 அன்று ராயபுரத்திலிருந்து முதல் ரயில் புறப்பட்டு ஆற்காடு நகரத்தை போய் சென்றடைஞ்சது. இருபத்தி 1 குண்டுகள் முழங்க ராஜ மரியாதையுடன் கிளம்பிய இந்த முதல் ரயிலில் 300 ஐரோப்பியர்கள் பயணம் செஞ்சாங்க. இவர்களுக்காக ஆம்பூர் நகரத்தில் ஆற்காடு நவாப் ஒரு சிறப்பான இரவு உணவு ஏற்பாடு செய்திருந்தார். இதற்கு அடுத்ததாக இந்தியர்கள் செல்வதற்காக ஒரு ரயிலும் இயக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த ரயில் திருவள்ளூர் வரைக்கும் மட்டுமே இயக்கப்பட்டது. அதனால் தமிழர்கள் செய்த முதல் ரயில் பயணம் ராயபுரம் முதல் திருவள்ளூர் வரை அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த இடத்துல நம்ம முக்கியமாக உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. இந்த ரயில் பாதையை அமைத்தது ஐரோப்பியர்களாலும் இது யாருடைய பணத்தில் செய்யப்பட்டது அப்படிங்கிற கேள்விதான். இங்கிலாந்து செல்வந்தர்கள் இந்தியாவில் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதில் இருந்த தயக்கத்தை முன்னவே நம்ம பார்த்தோம். இதை போக்குவதற்காக இங்கிலாந்து அரசு முதலீட்டாளர்கள் செய்யும் பணத்திற்கு ஆண்டுக்கு 5% வட்டியாக கொடுக்கப்படும், இதை அரசு உறுதி செய்யும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துச்சு. இதனால தான் அதிக பணம் இந்தியாவிற்குள்ள வந்தது. இது தவிர ஒருவேளை அந்த ரயில்வே பாதை தோல்வி அடைஞ்சது அப்படின்னா
அந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளலாம், அந்த பணத்தையும் அரசு திரும்பி தரும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்திய மக்களின் வரி பணத்திலிருந்து திரும்பி தரப்படும் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். சுருக்கமாக சொல்லணும்னா, முதலீடு இங்கிலாந்திலிருந்து வந்தாலும் அதனுடைய உத்தரவாதமும் நஷ்ட கணக்கும் இந்தியர்களின் தலையில் மீதே எழுதப்பட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆற்காட்டிற்கும் சென்னை துறைமுகத்திற்கும் இருந்த கிட்டத்தட்ட ஒரு நாள் பயண தூரத்தை 1.5 மணி நேரங்களாக இந்த ரயில் பாதை குறைத்தது. இதன் பிறகு தமிழகம் முழுக்க ரயில்வே கம்பெனிகள் போட்டி போட்டுக்கொண்டு ரயில் பாதை அமைப்பதில் இறங்கினாங்க. ஆனால் 1857 நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு ரயில்வேக்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.